வணக்கம். நான் மைத்திலி ரவிச்சந்திரன், கோவையிலிருந்து. பெண் அரசியல், ஒடுக்கப்பட்டவர்களின் உன்னத அரசியலிலிருந்து போராடும் தகுதி ஆணுக்கு உண்டா? ஆணை விட எத்தனை உழைத்தாலும், எத்தனை நன்மைகள் கொண்டிருந்தாலும், எத்தனை ஞானம் கொண்டிருந்தாலும், மனித மாண்புக்குரிய மரியாதை என்பது அவனை விட அவளுக்கு குறைவாகவே அளிக்கப்படுகிறது. இன்றைய சமூகத்தில் நிறைய போராட்டங்கள் நடந்தபடியே இருக்கின்றன. புறக்கணிப்பு, அநீதி, சுரண்டல், கொடுமைகள் என்ற பலவற்றிற்கு எதிராக அவை நடத்தப்படுகின்றன. அத்தகைய எல்லா போராட்டங்களையும் ஆணுக்கு எதிராக நிகழ்த்துவதற்கான பல 100 நியாயங்களை கொண்டிருப்பவர்கள் பெண்கள் என்பதை மறுக்க முடியுமா? நல்லெண்ண செய்வதற்காக, சமூக மாற்றத்திற்காக போராடுவதாக சொல்லிக் கொண்டிருக்கும் ஆண் முற்போக்காளர்கள் முதலில் தங்களை தமது வீட்டில் சரி செய்த பிறகு வெளியில் போராட வர வேண்டும். வீட்டில் தீமைகளின் பிரதிநிதியாக வாழ்ந்து கொண்டு நல்லனவற்றுக்கு போராடுவதாக வெளியே நாடகம் போடுவது அயோக்கியத்தனம் அல்லவா? ஆண் என்ற அகங்காரம் இல்லாதவராக, பெண்ணை மதிப்பதில் துல்லியமான மதிப்பீடுகள் கொண்டவராக உள்ள ஆண்களுக்கு மட்டுமே உரிமைக்காகவும் வேறெதற்காகவும் வெளியில் வந்து போராடும் தகுதி உண்டு. மாறுவோம், மாற்றுவோம். ஒற்றை குழந்தைகளை பெற்று வளர்க்கின்ற இந்த தலைமுறைக்கு ஒரு செய்தி. இனி கூட்டு குடும்பங்கள் இல்லை. குடும்பம் சார்ந்த பல உறவுகளின் இனி வரும் காலங்களில் பெயரற்று காணாமல் போய்விடும். இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம். இனி குழந்தையே தேவையா என்று கேள்வி எழுப்புவதற்கான வாய்ப்புகள்தான் மிக அதிகம். இரத்த உறவுகளின் அன்பே கூட ஒரு காலகட்டத்தில் போலி என்று உணர்த்தி பல்லிழிக்கத் தொடங்கிவிடுகிறது. குடும்ப உறுப்பினர்களின் முகங்களும் ஒரு காலகட்டத்தில் நாம் விரும்பாத விகாரமான ஒன்றாக நமக்கும் நம்மை அவர்களுக்கும் பரஸ்பரம் காட்டும் வாய்ப்புகளும் இல்லாமல் இல்லை. இத்தகைய சூழலில் நம் குழந்தைகளுக்காக நாம் இனி செய்ய தகுந்தது என்ன? ஒரு நல்ல சமூகத்தை விட்டு செல்வது மட்டுமே. சாதி மதம் தெரியாத நட்பும் அன்பும் மேலோங்கி மனிதம் என்ற புள்ளியில் மட்டுமே இணைந்து வாழ தயாராகும் புதிய சமூகம். இனி ஓடி ஓடி உழைத்து சொத்து சேர்த்து அதை அவர்கள் தலையில் கட்டாமல் சமூகம் சார்ந்த சிந்தனையை, அக்கறையை அவர்களுக்குள் உருவாக்குவோம். அதுவே அவர்களுக்கான அரிய சொத்து. தன் குடும்பம், தன் சொத்து, தனக்கான வீடு, வாசல் என்று தனதென்று வளர்க்காமல் இந்த உலகத்தின் மீது மற்ற ஒவ்வொருவருக்கும் உள்ள உரிமையை சுட்டி காட்டி அது மறுக்கப்படும் விதமாக எப்படி இழிவான சுயநல வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் என்பதை சொல்லி சொல்லி வளர்ப்போம். குற்றங்கள் நிகழ்வதற்கான அடிப்படை காரணங்களை சரி செய்யும் கடமையை செய்ய வக்கற்று போன ஆட்சி, அரசு, அதிகாரங்கள் போன்றவை குற்றவாளிகளை, பெரும்பாலும் அப்பாவிகளை கொடூரமாக தண்டிக்கின்ற உரிமையை மட்டுமே பயன்படுத்துகின்ற அபத்தங்களை கேள்வி கேட்க பழக்குவோம். சாலை ஓரத்தில் வாழ்கின்ற மக்களும் 4000 கோடி செலவில் 4 பேர் கொண்ட தன் குடும்பத்துக்காக சொந்த வீடு கட்டுபவரும் வாழும் பாரபட்சமான இந்த பூமியில் யார் குற்றவாளி? சுற்றுலா பயணிகளாக வந்து செல்லும் நம் ஒவ்வொருவரின் அடிப்படை தேவைகள் மற்றும் மகிழ்ச்சிக்கான அனைத்தையும் தேக்கி வைத்து காத்திருக்கிறது பூமி. வந்தோமா, வாழ்ந்தோமா, வாழ்வு முடியும் போது வாழ்ந்து முடித்த நிறைவான திருப்தியுடன் விடைபெற்று சென்றோமா என்றில்லாமல் பதுக்கவும் பதுக்கியதை வாரிசுக்கு பட்டா போடுவதுமான அசிங்கம் தொடங்கிய பிறகுதான் கேவலங்களின் கூடாரமானது நம் பூமி என்ற முக்கியமான வரலாற்றை மட்டும் அழுத்தமாக சொல்லிக் கொடுப்போம் நம் குழந்தைகளுக்கு. நல்லது செய்ய வேண்டிய நமது 6ஆம் அறிவு தீமைகளை திட்டம் போட்டு செய்ய வேண்டியிருந்த பழைய காட்டுமிராண்டி காலத்தின் அதே பாணியை மாற்றாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதான இழிவு இன்னும் தொடருமா? மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை யாருக்கு சொல்லிக் கொண்டிருக்கப் போகிறோம்? இன்னும் எவ்வளவு காலத்துக்கு? பெண்கள் நாம் முதலில் மாறுவோம், பிறகு மாற்றத்தை தொடங்குவோம், ஒற்றுமற்ற மானுடத்தை.